நினைவு இருக்கா? நீங்கள் வாசித்த முதல் செய்தி, வாசிச்ச பிறகு உங்களுக்கு எப்படி அனுபவம்? ஏன்னா உங்களுடைய கனவா இருந்திருக்கு. 400 பேர்ல 10 பேரு அதையும் தாண்டி நீங்க வந்து 2 பேர்ல நீங்க ஒருத்தரா வந்திருக்கிறீங்க. அப்ப முதல்ல நீங்க வாசிக்கும்போது எப்படி இருந்தது? வாசிச்சு முடிச்ச அப்புறம் உங்க அனுபவம் எப்படி இருந்தது? வாசிக்க போறப்ப படபடப்பு. ஏதோ ஒரு போர்க்களத்துக்கு போற ஒரு சோல்ஜர் மாதிரி தான் நான் போனேன். உள்ளுக்குள்ள பயம், ஆனா மிடுக்கா தான் போனேன். அந்த போய் படிக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு முன்னெல்லாம் வந்து இந்த டெலிபிராம்ப்டர் அப்படின்னு அந்த அந்த ஒரு வசதியெல்லாம் இல்ல. அவங்க டைப் பண்ணி குடுப்பாங்க பேப்பர்ல. அத பார்த்து தான் நீங்க படிக்கணும். அப்ப படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து பிரதமர் திருமதி இந்திரா காந்தி, முதல்வர் திரு மு. கருணாநிதி அவர்கள். அவங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள பத்தி செய்தி தான் நெறைய வந்தது. நல்லா படிச்சேன். பதட்டத்தோட படிச்சேன். ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்தேன். முதல் செய்தி வாசிப்பே எனக்கு ஒரு பெரிய அனுபவம். என்னன்னா, திருமதி இந்திரா காந்தி, திருமதி இந்திரா காந்தின்னு வந்துட்டே இருந்தது. நடுவுல திருமதி மு. கருணாநிதின்னு தப்பா படிச்சுட்டேன். என்னுடைய முதல் செய்தி வாசிப்பு. நான் அதுல ஒரு தப்பு பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரேன். ஸ்டுடியோ வீட்டுல இருந்து வெளியே வரேன். ப்ரொடியூசர் மிஸ்டர் சம்பத்குமார் அப்படின்னு இருந்தார். அவங்க எல்லாம் ஜாம்பவான். அவரு சம்பத்குமார் என்னை பார்த்துட்டு, நல்லா படிச்சீங்க, ரொம்ப அழகா படிச்சீங்க அப்படின்னாரு. இல்ல சார், நான் ஒரு தப்பு பண்ணேன். தப்பு பண்ணீங்களா? இல்லையே, கரெக்டா தானே படிச்சீங்க. இல்ல சார், திரும்பி பண்ணேன். அதை நான் கவனிக்கவே இல்லைங்க. மக்கள்லாம் அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு என்னை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தினார். செய்த தவறை அவர் மற்றவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் என்று எனக்கு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினார். அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் என்ன ஊக்கப்படுத்தினாங்க. சம்பத்குமார், நிஷாத் அகமது, அருணகிரி, ராமநாதன், இந்த மாதிரி ஆளுங்களும் என்ன தொலைக்காட்சியில நான் செய்தி வாசிக்கிறதுக்கு என்னை ஊக்கப்படுத்தி என்னுடைய ஆர்வத்தை அவர்கள் தூண்டிவிட்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அருமை, அருமை. நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒரு பதட்டத்தோட உள்ள போனேன். இருந்தாலும் நான் மிடுக்காத்தான் வாசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இன்றைக்கும் வந்து எத்தனையோ நிகழ்வுகள் செஞ்சா கூட, இன்றைய ஒரு நிகழ்ச்சி செய்யும்போது ஒரு நடுக்கம் இருக்கும் எனக்குள்ள. ஏன்னா, அது நல்லா வரணுமே அப்படின்னு ஒரு படபடப்பு நமக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு நீங்களும் உங்கள நாங்க சந்திக்கும்போது நீங்க அந்த சொல்லாடல் உபயோகிச்சீங்க. இன்றைக்கும் இத்தனை வருடங்கள் கழித்த பிறகும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது, எனக்குள் ஒரு சின்ன படபடப்பு இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி உள்ள படபடக்கும்னு சொன்னீங்க. அதுதான் இருக்கணும். ஏன்னா எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நிறைய தவறுகள். ஆனா நீங்க செஞ்ச ஒரு குட்டி தவற கூட அங்க போய் கேட்டு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம உங்கள ஊக்கப்படுத்தியிருக்காங்கன்னு அத்தனை பேரையும் நினைவு கூர்ந்தது ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி, நானு மகிழ்ச்சி. ஒவ்வொரு தடவை செய்தி வாசிச்சுட்டு வர்றப்போ நேரா ப்ரொடியூசர் கிட்ட போவேன், நியூஸ் எடிட்டர் கிட்ட போவேன். முதல் கேள்வி அவங்க கேட்பேன், சார் இன்னைக்கு எப்படி படிச்சேன்? நான் என்னைக்கு முதல் நாள் கேட்டனோ அதே கேள்வியை கடைசி நாள் என்னைக்கு நான் நியூஸ் படிச்சேனோ இன்னைக்கு கேட்டேன். அருமை, ஏன்னா அருமை. அது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது, மத்தவங்க தான் சொல்லணும் எப்படி படிச்சீங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு எந்த தொழில் பண்ணாலும் அதுல வந்து ஒரு பொறுப்போட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு பெருமையோட பண்ணணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அருமை, அருமை. ஏன்னா அது பயபக்தி இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் அது அது செய்யக்கூடிய காரியம் வந்து ஜெயமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிகழ்விலயும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு மாணவராக தினம் தினம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணமா நீங்களே இருக்கீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்ததா உங்கள நான் கேட்க நெனச்சது, மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் ஐயா படிச்ச காலேஜ்ல நீங்க இன்ஸ்ட்ரூமென்ட் இன்ஜினியரா படிச்சீங்க. ரீஜினல் மேனேஜராவும் வேலை பண்ணீங்க. உங்கள வந்து இப்போ ஒரு நியூஸ் ரீடரா நீங்க ஆனதுக்கு அப்புறம், உங்க கூட வேலை பண்றவங்கலாம் ரொம்ப எங்க ஒரு கோவொர்க்கர் யார் தெரியுமா? அப்படின்னு அவங்க காலர தூக்கி விட்டு அலைவாங்க. அவங்க எப்படி முதல்ல உங்களுக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருந்ததா? இல்ல எதிர்ப்பு காமிச்சாங்களா? அவங்களுடைய ஒரு உங்க கூட ஒரு கொலாபரேஷன் எப்படி இருந்துச்சு? அத பத்தி சொல்லுங்க. அவங்கெல்லாம் ரொம்ப நான் நியூஸ் படிக்க ஆரம்பிச்சேன்னு அவங்க என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டாங்க. என் கூட ஒரு வேலை செய்யறவரு ஒரு நியூஸ் படிக்கிறவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய மேலாளர், எனக்கு மேல ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா என்னால அவங்களுக்கு பிசினஸ் நிறைய கிடைச்சது. நான் எங்க போனாலும் எந்த பெரிய ஆளுங்களை மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்ராஸ் ரிஃபைனரிய பார்க்க போறேன். அப்ப கூட வந்து நான் போன உடனே செந்தமிழரசு அப்படின்னு கார்டு கொடுத்து என்னுடைய பேர் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. செந்தமிழரசுன்றது ஒரு ஒரு புதுமையான பெயர் அந்த காலத்துல. எங்க அப்பா வந்து அந்த காலத்திலேயே வச்சார். 76 வருஷத்துக்கு முன்னால் அந்த பேரை வச்சார். இன்னைக்கும் என் பேரை வேற யாரும் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பேரை பார்த்த உடனே எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்களே என்ன உடனே கூப்பிடுவாங்க.
கூப்பிட்டு, "என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? ஏதாவது டிவி கவரேஜான்னு?" கேட்பாங்க. "இல்ல சார், நான் இந்த மாரி ஒரு என்ஜினியர். எனக்கு பிசினஸ்க்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய தொழில் நிமித்தமா நான் உங்கள சந்திக்க வந்திருக்கேன். அதுக்காக வந்து" இந்த மாரி எனக்கு வந்து நெறைய அனுபவங்கள் உண்டு. ஏன் நான் எங்க ஜெனரல் மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாரு, நியூஸ் இருக்கிற அன்னைக்கு அங்க நாங்க வந்து 5 மணிக்கெல்லாம் இருக்கணும். 7 மணி நியூஸ் இருந்தாலும் 5 மணிக்கு அங்க இருக்கணும். நான் வந்து ஒரு 4:30 மணிக்கு கிளம்புவேன். அவரு வந்து, "நீ நியூஸ் இருக்குல்ல இன்னைக்கு, நீ சீக்கிரம் கிளம்புன்னு" அவரு வந்து சொல்லுவாரு. ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறப்போ, "நீ வேலை செய்றவன் உனக்கு என்னத்துக்கு நியூஸ்லாம் படிக்கணும்னு" யாருமே சொன்னது கிடையாது. என்ன என்கரேஜ் பண்ணாங்களே தவிர, என்ன ஊக்கப்படுத்துனாங்களே தவிர, யாருமே என்ன வந்து எதிரியாவோ ஒண்ணுமே பார்க்கல. பெருமையா தான் பார்த்தாங்க. ரொம்ப, ரொம்ப சிறப்பு. அப்படி அமையறதே ஒரு வரம் தான். ஏன்னா, இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்களுக்கு ஒரு உதாரணமாவே சொல்லுவாங்க. ஒரு பாட்டிலுக்குள்ள தவளைய போட்டா, ஏதாவது ஒண்ணாவது வெளிய வந்துரும்னு பார்த்தா, ஒண்ணும் வெளிய வராது கடைசி வரைக்கும். ஏன்னா, மேல ஏறுனாலும் கீழ இழுத்து போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு அது வருத்தப்படக்கூடிய ஒரு விடயம் தான். ஆனா, இது அதையெல்லாம் தாண்டி தமிழர்களுக்கே உரித்தான ஒரு பண்பு. ஆ. ஆனா நான் கூட அடிக்கடி ஆச்சரியப்படுவேன். மத்த இருக்கிறவங்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உறுதுணையா இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு. ஆனா இப்ப அது மாறிக்கிட்டு வருது. நீங்க உங்க கூட வேலை பார்த்தவங்கள அவரு உங்க மேலாளரே கிளம்பு, கிளம்பு, கிளம்புன்னு உங்கள உற்சாகமா அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்லும்பொழுது, அவர்களை எல்லாம் பெருமைப்படும் விதமாக நீங்களும் நடந்திருக்கீங்க. ஏன்னா சாதாரணமா எல்லாருக்கும் அந்த பெருமை கிடைச்சிராது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து நீங்க சொன்னீங்க, உங்க பேச்சில இருக்கக்கூடிய அந்த சொன்னீங்க இல்லையா? உங்க பேரு செந்தமிழ் அரசு. ஒருவேளை உங்கள் தகப்பனார் செந்தமிழுக்கே அரசாக பிற்காலத்தில் வருவீங்கன்னு நெனச்சதுனாலயோ என்னமோ அந்த பேர உங்களுக்கு வச்சிருக்கலாம். உங்க பேச்சில இருக்கக்கூடிய தெளிவான உச்சரிப்பு, ஏற்ற இறக்கங்கள், அது உங்க தமிழ் மேல நீங்க வச்சிருக்கிற மொழி பற்றை பறைசாற்றுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வம், ஏன்னா உங்களுடைய தொழிலே வேற. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் சரி. ஏன்னா போற போக்குல கொடுத்த செய்திய வாசிச்சுட்டு போறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா உங்களுடைய நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த கம்பீரமா உட்கார்ந்து, நீங்க வணக்கம்னு தொடங்கும்போதே இங்க எல்லாரும் எந்திச்சு உட்கார்ந்துருவோம் நாங்க. அட்டென்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வம் வர காரணம் என்ன? உங்களுக்குள்ள என்ன வந்து அது சீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நெருப்பு பொறி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் என்னுடைய தந்தையார் தான் அதுக்கு காரணம். அவரு என்ன வந்து ஒரு தமிழ் புலவராக்கணும்னு தான் அவர் நெனைச்சாரு. ஆனா அவருடைய விருப்பத்தை என்னால நிறைவேற்ற முடியல. ஆ ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு தமிழ் ஆர்வம் இல்ல. ஆனால் நான் எப்பொழுதுமே தமிழ் புத்தகங்கள் நிறைய படிப்பேன். தமிழ் நாவல்களும் படிப்பேன். எல்லா நாளும் செய்தித்தாள்களை படிப்பேன். நான் வந்து செய்தி வாசிப்பது அப்படின்னு முடிவு பண்ணது அதற்காக இல்ல. ஆனா செய்தி எப்பவுமே எந்த உலக செய்தியா இருந்தாலும், இந்திய செய்தியா இருந்தாலும், தமிழ் செய்தியாக இருந்தாலும், அதை நான் எப்பொழுதுமே தெரிந்து வைத்துக் கொள்வேன். அது எனக்கு அது ஜெனரல் நாலேட்ஜ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அது வந்து சின்ன வயசுல இருந்தே அது இருந்தது. அல்லாத மேடை பேச்செல்லாம் நெறைய காலேஜ்ல படிக்கிறப்பலாம் வந்து இன்டர் காலேஜியேட் காம்படிஷன்ஸ் எல்லாம் தமிழ் பேச்சு அதுக்கெல்லாம் போவேன். தியாகராயர் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது, வடசென்னை தியாகராயர் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது, அ தமிழ் மாணவர்கள் சங்கத்தின் தலைவராகவும் இருந்தேன். அப்பொழுதிலிருந்தே எனக்கு மேடை பேச்சிலே ஆர்வம் உண்டு. அதுதான் என்னை ஒருவேளை செய்தி வாசிக்க தூண்டியதோ! அப்படி என்று நான் நினைக்கிறேன். அரும, அரும. அதாவது ஒரு புரியுது. நீங்க மேடையில எப்படி முழங்கியிருப்பீங்கன்னு எங்களால வந்து கற்பனை செய்து பார்க்க முடியுது. மிகச் சிறப்பு.